நிறைய அன்பர்கள் என்கிட்ட வந்து கேன்சருக்கான முத்திரை பதிவு போடுவீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. டோபோமின், அப்புறம் செரட்டோனின், ஆக்சிடாக்சின் எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு எண்டோக்ரைனல் கிளான்ஸ். நீங்கள் எப்போ எந்திரிக்கீங்களோ அப்போவே இந்த முத்திரை பண்ணலாம். 10 நிமிட நேரம் கூடுமானவரை அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சு முத்திரை பண்ணுறது உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கக்கூடியது. எல்லாமல்ல பரம்பொருளின் திருவுருட்கருணையினால் இன்று நிறைய அன்பர்கள் என்கிட்ட வந்து கேன்சருக்கான முத்திரை பதிவு போடுவீங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து முத்திரை அப்படிங்கக்கூடியதை நீங்கள் மிக லகுவான பயிற்சி அப்படின்னு நினைக்கிறீங்க. சீல், அதாவது முத்திரை அப்படிங்கிறத நம்ம தமிழில் ஒரு வழக்கு சொல்லுவோம். நான் அடிக்கடி இதை பயன்படுத்தியிருக்கிறவங்களுக்கு ஏதாவது பூட்டு போட்டதை உடைக்கிறது, அந்த சீல் வச்சுருக்குது, அந்த அரச முத்திரைகள் அப்படிங்கக்கூடியதெல்லாம் அந்த காலத்தில் வந்து நெல் வந்து களத்து மேட்டில் போட்டுப்போம், அதுக்கு ஒரு முத்திரை பதிச்சுட்டு வருவோம். அதாவது களவு செஞ்சுருக்காங்களா களவு செய்யலையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு அச்சு வச்சுருப்பாங்க, அதை கொண்டு பதிச்சுட்டு வருவாங்க. அது மாதிரியெல்லாம் வந்து நம்மளை நாமளே சோதிச்சுக்கிறதுக்கு இந்த முத்திரைகள் பயன்படுகிறது. முத்திரைங்கிறத அதை உடச்சி எரியலாம். இப்போ நான் முதல் நாள் போய் நெல் குவியலை போட்டுட்டு மறுநாள் அதை அளக்க போகும்போது அந்த முத்திரையை உடைச்சா தானே எடுக்க முடியும். நம்ம பயன்பாட்டுக்கு வரும்போது பாதுகாப்புக்கு அதை வச்சுருக்குறோம். இப்போ நம்ம உடம்புல பாதுகாப்புக்கான சீல் போட்டு இந்த நாடி நரம்புகளுக்கு கவர் போட்டு வச்சுருக்குறாங்க. இதை உடைச்சி எறிஞ்சிட்டு நாம் வந்து நம்ம பயன்பாட்டுக்கு நம்மளுடைய வினைகளை தீர்த்து கொள்வதற்கு அதை பயன்படுத்தலாம். அப்படியெல்லாம் வினை தீர்மாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஐயப்பாடு இருக்குது. நம்ம வந்து முதல்ல அருளாளர் பெருமக்களை நம்பணும், நம்மளுடைய அகஸ்தியர், போகர் போன்ற மகான்களை நம்பணும். அவர்கள் தன்னுடைய உடற்கூறில் ஆய்வு செய்த ஆய்வு அறிக்கை தான் இந்த முத்திரைங்கிறது. நம்ம காமாசோமான நாமளாக ஏதோ ஒன்று சொல்லி நாமளாக ஏதோ ஒன்று விட்டு பண்ணி சொல்கிறது இல்லை. இது நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய அனுபவ உண்மை இது. அப்போ அவங்க வந்து எப்படி ஒரு முத்திரை எப்படி செய்தால் என்ன பலன் அளிக்கும் அப்படின்னு அவங்க செய்து காட்டியிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து ஹானிமன் அப்படின்னு ஒரு ஜெர்மன் டாக்டர் ஒருத்தர், அவர் வந்து MBBS முடிச்சுட்டு MD முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹோமியோபதிக்கு வர்றார். அவர் டைரெக்டாக ஹோமியோபதிக்கு வரல, அலோபதி முடித்து அதில் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வர்றார். அதுக்கு வரும்போதே அவர் சிங்கோனா அப்படின்னு ஒரு மரத்தடியில் இருந்து அவருக்கு நீண்ட நாள் குணமாகாது இருந்த மலேரியா காய்ச்சல் குணமாகுது. அது திரும்ப வீட்டுக்கு வந்தால் வருது, ஒரு மரத்தடியில் போய் நின்னா போகுது, வீட்டுக்கு வந்தால் வருது, மரத்தடியில் போய் நின்னா போகுது. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணும்போது அந்த மரத்தடியில் ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த மரத்தினுடைய காற்றுப்பட்டு எனக்கு ஏதோ ஒரு நோய் குணமாகுது அப்படின்னு அவர் உணர்ந்தார். அப்புறம் அதனுடைய பட்டை சாறு எல்லாத்தையும் எடுத்து ஆய்வு பண்ணி சிங்கோனா அப்படிங்கக்கூடிய ஒரு மருந்து கண்டுபிடிச்சார். சைனா அப்படின்னு நம்ம ஹோமியோபதியில் இந்த மருந்து பேர் சைனா அப்படின்னு இருக்குது, சிங்கோனா தான் அதனுடைய பேர். மலேரியலுக்கு மிகப்பெரிய மருத்துவம். நடுக்கு குளிரில் ரொம்ப நடுங்குறாங்க அப்படின்னா அதில் 1 ட்ராப் 2 ட்ராப் வாயில் போட்டாலே 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த நடுக்கம் எல்லாமே குறைஞ்சிடும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க ஆய்வு பண்ணி செய்த முறை தான், நம்ம சித்தர்கள் சுய ஆய்வு பண்ணி செய்த முறை தான் இந்த முத்திரைகள். அதனால நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம் குழந்தைங்களா. வினை எப்படிமா உடையும், கர்மா செஞ்சது தானே அப்படின்னு சொன்னால் செய்த கர்மா செய்தது தான், இல்லைன்னு இல்லை. அதில் நல்ல கர்மா இருக்க போய் தான் உங்களுக்கு இந்த முத்திரை வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஏன்னா நீங்கள் எல்லோரும் திருஞான சம்பந்தரை நம்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பார்க்குறவங்க திருஞான சம்பந்தர் அப்படிங்கக்கூடிய ஒரு அருளாளர், 4வர்களில் அவர் வந்து முதன்மையாக அவருடைய பாடல்கள் நீண்ட நெடிய பாடல்கள். அவர் இப்போ சமீப காலமாக அவர் வந்து அரசாழ்வார் வானில் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், கோளறு பதிகம் அப்படிங்கக்கூடியதில் கடைசி பாடல். இந்த பாடல் வந்து யானை சிவத்தொண்டர்கள் தான் அரசாழ்வார்கள். இப்போ பாருங்கள், சிவத்தொண்டர் தான் அரசாழ்றாரு. சிவன் கோயில்களுக்கெல்லாம் இப்போ ஒரு விமோச்சனம் வந்துருக்கு பாருங்கள். அவர் 7ஆம் நூற்றாண்டில் சொன்னார். இப்போ 21ஆம் நூற்றாண்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய பாடல்களை முன்னிலைப்படுத்தி அது நடக்கு. அரசாழ்வார் வானில் ஆணை நமதே அப்படின்னு சொல்லி நாம் அரசாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்பிக்கையோடு நம்ம இருந்தோன்னா நம்ம வந்து இந்த இதை பிடிக்கலாம்.
அவர் பாடலில் ஒரு பாடல் தான், அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று அங்கு அறிவே. ஒரு செய்த வினை ஒன்று இருக்குது, ஒரு கர்மா ஒன்று இருக்குது, அந்த கர்மாவுக்கு இந்த கர்மா ஈடளிக்கும். அது என்ன கர்மா? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று அங்கு அறியே, உய்வினை நாடாதிருப்பது உந்தனக்கு ஊனம் என்றான். உய்ததுக்கு என்ன வினை? அந்த வினைக்கு இந்த வினை வந்துடுச்சு. நம்ம தான் இப்போ ரொம்ப ஃபிசிக்கல் சயின்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோமே, ஏற்கனவே ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் நமக்கு தெரியும். அப்போ அந்த வினைக்கு இந்த வினை வந்துருச்சு. அப்போ நம்ம கம்முனாக இருக்கிறோம், அலறோம், எனக்கு வினை வந்துருச்சு, எனக்கு வயிற்று வலி வந்துருச்சு, வாய் வலி வந்துருச்சு, சொத்து இழந்துட்டோம், சுகம் இழந்துட்டோம், எல்லாம் இழந்துட்டோம், அப்படிலாம் அலறோம்ல. அப்போ நிச்சயம் அதுக்கு உய்வினை நாடாதிருப்பது உந்தனக்கு ஊனம் என்றோம். ஏன் வந்துருச்சு வச்சுக்குவோம், உங்களுக்கு உய்வினை தேவை தானே, அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் தானே. உய்வினை நாடாதிருப்பது உந்தனக்கு ஊனம் என்றோம். அப்புறம் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும். தொண்டு செய்யுங்க. கைவினைங்கிறது தொண்டு. ஏதேனும் ஒரு வகையில் புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை புனைந்து ஏற்றி புகழ்ந்து பாடி ஏதோ ஒரு தொண்டு, உங்களால் முடிஞ்ச தொண்டு, அந்த தொண்டை செய்து உய்வினையை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ உய்வினை ஒன்று இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. அவினைக்கு வினை, நீங்கள் எல்லாருமே அதில் வந்து கர்மாவை கழிக்க முடியாதுமா, கர்மா தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, கர்மாவை கழிக்கலாம். நமது சமயக்குறவர்கள் ஆணையிட்டு சொல்கிறாங்க. அரசாழ்வார் ஆணை நமதே, என் மேலே ஆணையிட்டு சொல்லேன். வள்ளல் பெருமானார் சொல்றார், எல்லாம் செயல்போடும் என் ஆணை. எப்போ? அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தானே ஏற்று. நீங்கள் அம்பலத்தில் உள்ளவங்களை ஏற்றுனீங்கன்னா எல்லாம் செயல்படும். அப்போ நமக்கும் எல்லாம் செயல்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வேணும். இப்போ சமீப காலமாக எல்லாருக்கும் சில மெடிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சிருக்கு. டோபோமின், அப்புறம் செரட்டோனின், ஆக்சிடாக்சின், எல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு எண்டோக்ரைனல் கிளான்ஸ். இதில் வந்து எண்டோமார்பின் அப்படின்னு ஒரு இன்னொரு அடிஷன் பேர் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்ன? அது என்ன செய்யும் அப்படின்னா முழுமையான பெயின் கில்லர். அதை வந்து நம்ம உடம்புல நாமளே சுரக்க வைக்கக்கூடிய ஒரு சுரப்பி நம்மகிட்ட இருக்குது. அந்த பெயின் கில்லர் எல்லா விதமான பெயினுக்கும் அது கில்லர். அப்போ அவினைக்கு இவினை நம்ம செஞ்சிட்டோம் வந்துட்டோம், அதை உடைச்சி எரியலாம். எப்போ? நம்பிக்கை நமக்கு வேணும். அருளாளர்களுடைய பதிவுகளை நம்ம பாராட்டணும், போற்றணும். அதுலேயே வந்து ஏற்கனவே இதிலே பதிவு பண்ணுறாரு, நான் முதல்ல நன்றியோடு இருந்தேன் அந்த இறைவனுக்கும் இறை தொண்டர்களுக்கும், அப்புறம் இப்போ என்னுடைய வாழ்வில் நான் வந்து அதை விட்டு விலகிட்டேன் அப்படின்னு சொன்னால் மீண்டும் இந்த வினை தொடரும். வாழ்நாள் எல்லை வரைக்கும் நாம் நன்றியோடு இருக்கணும். உய்வினை நாடாதிருப்பது உந்தனக்கு ஊனம் அன்று. உய்வினை என்ன? உய்வினை நம்ம வந்து மீண்டும் 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 நம்ம சொன்னதே சொல்கிறோம், செய்ததே செய்தான். இறைவனை நினைந்ததே நினைக்கும்னு நினைக்கிறோமா? நினைக்கல. அப்போ என்ன செய்யணும்? நாம் வந்து உய்வினைக்கான ஒரு சொல்யூஷன், அது ஒரு நிவாரணம். உய்வினைக்கான ஒரு நிவாரணம் தான் இந்த மருந்துகள். அப்போ எண்டோர்பின், அதாவது மார்பினும் இது கலந்த ஒரு கலவை. முதுகுத்தண்டிலையும் மூளையிலையும் நரம்பு வடங்களில் நரம்பு மண்டலத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பதிவு இந்த பதிவு. சரியா? அப்போ அந்த பதிவை எண்டோர்பின் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. அது வந்து மார்பினும் அது சேர்ந்து இணைந்தது ரெண்டு வார்த்தை, எண்டோர்பின் அப்படின்னு. மார்பின் என்ன செய்யும்? நம்மளை வந்து எப்போதும் ஒரு போதையில் ஒரு மயக்கத்தில் வச்சுருக்கோம். இது என்ன பையன்? பெயினை வந்து மறைக்கிறதுக்கு இந்த மார்பின், அப்புறம் வந்து நிறைய தூக்க மருந்துகள், இது எல்லாம் போட்டு நம்மளை ஒரு செடேஷனில் எப்பவும் வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம வலியை உணராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். இதுக்கான நம்மளுடைய தீர்வு நம்மகிட்ட இருக்குது. குழந்தைங்களா, நீங்கள் அவநம்பிக்கையோடு இதை செஞ்சாங்கன்னா பலன் அளிக்காது. நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த நரம்பு மண்டலத்திலையும் மூளையிலையும் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பி இந்த சுரப்பியினுடைய தன்மை நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட வேண்டாம். இந்த இதுக்கு இங்கே பாருங்கள், இந்த சுண்டு விரல் இடையில இடைவெளி இல்லாமல் இது வச்சுக்கோங்க. இப்போது கட்டை விரல் அதையும் இடைவெளி இல்லாமல் வச்சுக்கோங்க. இப்போ ஏனைய விரல்களை மட்டும் விரிங்க. அப்படி விரிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் இந்த பக்கமாக உண்டான நரம்புகள் எல்லாத்துலேயும் வரும். இங்கே பாருங்கள், சுண்டு விரலையும் இப்படி ஒட்டி வச்சுக்கணும்.
இந்த விரலையும் கட்டை விரலையும் ஒட்டி வச்சுக்கணும். ஏனைய விரல்களை எவ்வளோ விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிங்க. இது பேர் பங்கஜ முத்திரை அப்படின்னு பேர். இந்த முத்திரைக்கு பங்கஜ முத்திரைன்னு பேர். இதை வச்சுக்கக்கூடிய பொசிஷன் எதுனா நம்மளுடைய மார்பு ஒட்டி நம்ம இதை வச்சுக்கணும். பங்கஜ முத்திரையை நீங்கள் செய்ய வேண்டியது இடைவெளி இல்லாமல், அதாவது கட்டை விரலும் இடைவெளி இருக்கக்கூடாது, சுண்டு விரலும் இடைவெளி இருக்கக்கூடாது, அதை ஒட்டிக்கணும். ஏனைய விரல்கள் விரிந்து இருக்கணும். எவ்வளோ விரிக்க முடியுமோ விரிங்க. அப்படி விரிக்கும் போது முதல் ஒரு 2-3 தினங்கள் 4 தினங்கள் அவங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். இந்த என்ட்ரோபின் அப்படின்னு சொல்கிறீங்கள்ல, அந்த சுரப்பி அந்த அந்த பெயின் கில்லர் அது நம்ம உடம்புல தன்னாலேயே இயங்கும். பெயின் கில்லர் இறங்குச்சுன்னா என்ன, எந்த பெயினுமே நமக்கு இருக்காது, எந்த வலியுமே நமக்கு இருக்காது. இது நரம்பு மண்டலத்திலும் மூளையிலும் வேலை செய்யக்கூடிய மிக அற்புதமான முத்திரை இந்த முத்திரை. அது மட்டுமில்லை, இந்த முத்திரையினுடைய பலன்கள் ஏகோபித்த பலன்கள் இருக்குது. ஆன்மீகவாதிகளுக்கு இந்த முத்திரை உச்சந்தலைக்கு மேலே வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்து அந்தந்த பதிவுகள் வரும்போது அதை பார்க்கலாம். இப்போ கேன்சருக்கான முத்திரை என்னம்மா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த கேன்சருக்கான முத்திரை இதை மீண்டும் பதிவு பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த 2 விரலையும் சுண்டு விரல் இந்த 2 விரலையும் இணைச்சிக்கோங்க. இதே மாதிரி இந்த 2 விரல் கட்டை விரலையும் இணைச்சிக்கோங்க. ஏனைய விரல்கள் எவ்வளவு உங்களால் விரிக்க முடியுமோ அவ்வளோ விரிங்க. அப்படி விரிக்கும் போது சுண்டு விரல் விரியாமலும் கட்டை விரல் விரியாமலும் பார்த்துக்கோங்க. முதல்ல கொஞ்சம் இங்கெல்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தோணும், வலிக்கவும் செய்யும், தோணும்னு இல்லை வலிக்கும். அப்புறம் நீங்கள் பண்ண சரியாகும். எவ்வளோ நேரமாக பண்ணணும்? அதிகாலையில் நீங்கள் எப்போ எந்திரிக்கீங்களோ அப்போவே இந்த முத்திரை பண்ணலாம். 10 நிமிட நேரம் கூடுமானவரை அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சு முத்திரை பண்ணுறது உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கக்கூடியது. உங்களுடைய உடல்நிலை மனநிலைக்கு மிகுந்த ஆதாரம் தரக்கூடியது. இது பெரிய ஆதார ஆற்றல். அப்போ இந்த கேன்சர் மாதிரி உண்டான கொடிய நோய்களுக்கு இந்த முத்திரை பயன்படும். இது ஒரு பெயின் கில்லர். இப்போ கேன்சருக்கு என்ன முத்திரைன்னு நீங்கள் பொதுவாக கேட்டுட்டீங்க குழந்தைங்களா. நாக்கில் இருக்க கேன்சருக்கு லிப்போமா அப்படின்னு பேர். தோலில் இருக்கக்கூடிய கேன்சருக்கு சார்கோமா அப்படின்னு பேர். தோலில் இருக்கக்கூடிய கேன்சருக்கு சார்கோமா, நாக்கில் இதிலெல்லாம் இருக்கக்கூடியதுக்கு லிப்போமா, அப்புறம் மார்பகத்தில் இருக்கக்கூடியது மம்மே கேன்சர். இப்படி கேன்சர்லேயே கொழுப்பு கட்டி மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு கட்டி இருக்குது. அப்புறம் அது துன்பத்தை தரக்கூடியதாக பரவக்கூடியது இருக்குது. இந்த கொழுப்பு கட்டி வீங்கிக்கிட்டே வரும். அது ஃபைப்ராய்டு டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. தசை நார் கட்டி அப்படின்னு பேர். ஃபைப்ராய்டு டியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க. பினைன் டியூமர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது நமக்கு கேன்சராக பரிணமித்த நிலை. இதில் முதல் ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ், 4வது ஸ்டேஜ்னு இருக்குது. இப்போ வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு கேன்சர் இருக்குது. அதுக்கு வெவ்வேறு பேரும் இருக்குது. இப்போ வெஜைனல் கேன்சர் அப்படின்னு சொல்லி, வெஜைனால்தான் பிறப்புறுப்பில் வரக்கூடியது. ஆண் பெண் இருபாலருக்குமே பிறப்புறுப்பில் வரக்கூடியது. அந்த இதுக்கு பேர், அந்த கேன்சருக்கு நீங்கள் மண் முத்திரை செய்ய வேண்டும். ஒவ்வொன்றா சொல்கிறேன்னா, கேன்சருக்குன்னு பொதுவாக நீங்கள் கேட்குறீங்க. இன் ஜெனரல் கேன்சருக்கான முத்திரை இந்த முத்திரை. இது எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் எந்திரிச்சு உங்களால் முடிஞ்சதுன்னா தரையில் உட்கார முடியும். தரையில் உட்கார முடியலன்னா சேரில் உட்காந்துட்டு தரையில் காலை வச்சுக்கோங்க. முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கட்டும். இந்த முத்திரை செய்வதற்கு வேறு ஒரு கண்டிஷன் கிடையாது. முதுகுத்தண்டு நிமிர்ந்து இருக்கணும், தரையில் கால் இருக்கணும், அல்லது நீங்கள் சம்மணத்தில் செய்யணும். இப்போ இந்த முத்திரை பங்கஜ முத்திரை. முதல்ல இந்த ஒரு முத்திரையை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. இந்த முத்திரை எல்லா விதமான, அதாவது மம்மையில், வெஜைனாவில், லிப்ஸில், மவுத்தில், எங்கே இருந்தாலும், யூட்ரஸில் எங்கே இருந்தாலும், ஸ்ப்ளீன், பிளாடர். ஆனால் நீங்கள் இயல்பாக எந்த மருத்துவம் எடுத்துக்கிறீங்களோ அந்த மருத்துவத்தை எடுத்துக்கோங்க. அது கூட இது சப்போர்ட்டிவ் மருந்து அப்படிங்கக்கூடியதான் நீங்கள் வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எல்லா அருளாளர்களும் பாடியிருக்கிறாங்க. என்னை அல்லல் என் செய்யும், அருவினை தான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தன்தான் என் செய்யும். எப்போ தில்லை சிற்றம்பலவனாருக்கு எல்லை இல்லாத அன்பு கொண்டவருக்கு அல்லல் என்னை என்ன செஞ்சிட முடியும்? அருவினை தான் என்னை என்ன செஞ்சிட முடியும்? என்னை எதுவும் செய்ய முடியாது. அப்படி ஒரு வில் பவர் இருந்தால் உங்களை எதுவும் செய்யவே முடியாது குழந்தைங்களா. அதை நம்புங்க. ஆமாம், எப்படி அவ்வினைக்கு இவ்வினை தானே இருக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. அதை உடைச்செறியதுக்கு தான் நமக்கு அருளாளர்கள் தோண்டி இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க. இப்போ போகர் அகத்தியருக்கு இது தேவையா?
நமக்காக வேண்டி மனித குல மேம்பாட்டிற்காக வேண்டி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதனால் இப்போ மண் முத்திரை நீங்கள் பண்ணீங்கன்னா வெஜைனல் கேன்சர் இன் ஜெனரல் எல்லா கேன்சருக்குமான ஒட்டுமொத்த நிவாரணம் இந்த பங்கைய முத்திரை. சரி, வெஜைனல் கேன்சர் முடிஞ்சிருச்சு. ஸ்ப்ளீன், லிவர் இது அதுக்கும் மண் முத்திரை தான். அதுவும் இதே முத்திரை. முதுகு தண்ணி நிமிர்ந்து இருக்கணும், தொடைக்கு உள்பகுதியில் கையை வச்சுக்கணும், நிமிர்ந்து இருக்கணும், மூச்சு சீராக விடணும். பெருமூச்சாவோ சிறுமூச்சாவோ இது குணப்படுத்துமா குணப்படுத்தாதா அப்படிங்கும்போதே நீங்கள் இப்படி போயிருவீங்க. அப்புறம் நீங்கள் இந்த இதில் முத்திரையில் கவனம் வச்சுக்காம உங்களுக்கு கை இப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் பாவனை வச்சுக்குவீங்க. கட்டை விரல் உங்களை விட்டு விலகி போயிடும், அல்லது மோதிர விரல் உங்களை விட்டு விலகி போயிடும், அல்லது இந்த இடத்துல இந்த 2 நகங்களும் மேலும் கீழுமா அப்படி இருக்கணும், நுனி தொட்டுக்கிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு வேறு பொசிஷனுக்கு நகட்டிடுவீங்க. அதனால் ஒரே சீராக மூச்சு முத்திரை, மூச்சு முத்திரை, அதுலேயே அப்படியே நீங்கள் பயணிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த முத்திரை 20 நிமிட நேரம் பண்ணினால இந்த பங்கஜ முத்திரை 20 நிமிஷம், இது 20 நிமிஷம் பண்ணிங்களா மேக்ஸிமம் 70% நோய் குணமாயிடும். உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கேன்சர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முத்திரைகளை நீங்கள் சீராக பண்ணிட்டு இருந்தால் எந்த செக் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. தவறுதலான வழிகாட்டுதலும் நான் சொல்லக்கூடாது. அதனால் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க அந்த மெடிக்கேஷனோடு சேர்த்து இது சப்போர்ட்டிவ் மெடிக்கேஷனை நீங்கள் இதை எடுத்துக்கலாம். எனக்கு என்ன நோய் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு லேபில் விட்டணும்னு அவசியமே இல்லை. முத்திரைகளை எதுக்கான முத்திரை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த முத்திரைகளை நீங்கள் செய்துகிட்டே வந்தீங்கன்னா செய்கிற முறை இருக்குது, செய்யும் நேரம் இருக்குது, அதை நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. ஆற்றல் மிக்க பிராண முத்திரையை சாயங்காலம் 4 மணி மேலே செஞ்சீங்கன்னா இரவு தூக்கம் வராது. அது தூக்கம் வராட்டி என்னம்மா நல்ல ஆரோக்கியமாக நீங்கள் நாளைக்கு கல்யாண வீடு இருக்குது, நாளைக்கு திருக்கோயில் போகணும், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகணும், அதிகாலை 4 மணிக்கே என் பயணம் இருக்குது, பிராணமுத்திரை சாயங்காலம் வச்சுக்கலாம் குழந்தைங்களா. என்னென்ன வேலைகள் எடுத்து வைக்க முடியுமோ, பெட்டி எடுக்கிறது, துணி எடுக்கிறது, பயணத்துக்கான பலகாரத்தை பார்சல் பண்ணுது, எல்லாம் அது போய்க்கும். அது அப்போ அதை என்ன பண்ணணும், அந்த பிராண ஆற்றலை காலையிலேயே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் காலையில் அதை செய்யலாம். இப்போ சாயங்காலம் அது தேவையில்லை. அப்போ கேன்சருக்கான முத்திரைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மண் முத்திரை செய்யலாம், பங்கஜ முத்திரை கட்டாயம். பங்கஜ முத்திரை மிக மிக உடனடியான ஒரு தீர்வு அது. அதுக்கப்புறம் இன்னும் ஒவ்வொரு பார்சலுக்கும் ஒரு முத்திரை இருக்குது. இப்போ நீங்கள் என்கிட்ட இன் ஜெனரல் கேன்சருக்கான முத்திரை அப்படின்ட்டீங்க, எந்த பகுதியில் எங்கே கேன்சர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முத்திரை பண்ணணும். சரி, இப்போ லங்ஸில் ஒரு கேன்சர் வந்துருச்சுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா லங்ஸ் கேன்சருக்கான முத்திரை லிங்க முத்திரை தான் குழந்தைங்களா. லங்ஸ் கேன்சருக்கான முத்திரை லிங்க முத்திரை. இதை பெண்கள்னா இடது கட்டை விரலை நீங்கள் மேலே தூக்கி வச்சு வலது கை விரலை இப்படி வச்சுக்கணும். உள்ளங்கையில் நீங்கள் எந்த விதமான அதாவது காற்றும் புகாத வண்டி, எப்படியாவது கொஞ்சம் காற்று நுழையும், அதை நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டு டைட்டாக அதை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த வலது கை பெண்கள்னா பெண்கள்னா இடது கட்டை விரல் வச்சுக்கோங்க, ஆண்கள்னா வலது கட்டை விரல் வச்சுக்கோங்க. அது நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு இதை நிமித்தி இப்படி வச்சுக்கோங்க. இதுதான் லங்ஸில் உண்டான கேன்சருக்கான. ஸ்ப்ளீனில் இருக்குமா லிவரில் இருக்குமா அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளீன் லிவர் இரண்டிலும் வேலை செய்யக்கூடியது மீண்டும் மண் முத்திரை தான். பிரிதிவி முத்திரை அப்படின்னு சொன்னாங்க, மண் முத்திரைன்னு சொன்னாங்க. அற்புதமான ஆற்றல் உடையது குழந்தைங்களா. இது செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்தந்த பகுதியில் செய்யும்போது நீங்கள் ஆங்கில மருந்து எடுத்தாலும் சரி, ஆயுர்வேதம் எடுத்தாலும் சரி, சித்தா எடுத்தாலும் சரி, அது கூட ஹோமியோ. இப்போ ஒரு மருந்தில் நம்ம நோய் குணமாகிற மாதிரி நம்ம என்வைன்மெண்ட் இல்லை, நம்ம சுற்றுப்புற சூழ்நிலைகள் அந்த மாதிரி இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷன் மருந்தா, சில சப்போர்ட்டிவ் மருந்தா, சில இன்னொரு மெடிசனில் போய்க்கணும், பிராணாயாமம் பயிற்சி பண்ணிக்கணும். கேன்சர் பேஷண்ட்டு ஒரு நாளும் மசில் பில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லோரும் ஜிம்மில் போய் மசில்ஸுக்கான ஸ்ட்ரென்தனை கொடுக்கவே கூடாது குழந்தைங்களும். அதை நினைவாக வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா செல் க்ரோத்து தான் கேன்சருங்கிறது.
நம்மளுடைய செல்லில் உண்டான எக்ஸ்ட்ரா குரோத்து தான் கேன்சர். நீங்கள் எக்ஸ்ட்ரா பில்டப் பண்ணுற போகிறேன்னு போகும்போது அதுவும் எக்ஸ்ட்ரா பில்டப் ஆகும். அதாவது செய்யக்கூடாதது எது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க. இயல்பாக குனிஞ்சு நிமிஞ்சு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஜிம்முக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. அதை தவிர்த்துட்டு நீங்கள் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்காம மறுத்துட்டு ஜிம்மில் போய் உங்கள் பொண்ணான நேரத்தை நீங்கள் வீணாக்காதீங்க. நான் எந்த ஜிம்மும் வச்சுருக்கவங்களும் குறை சொல்லணும்னு சொல்லலை குழந்தைங்கள, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக வேண்டி நான் சொல்கிறேன்.